அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குலதெய்வம் அருள்மிகு உலக மாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசுரமணிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு வீடுகளிலே உச்சமடைகின்றன. அந்த கிரகங்கள் ஜாதகத்திலே உச்சமடைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல பலனை செய்யக்கூடிய அந்த கிரகங்கள் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் உச்சமடைந்திருக்கின்றன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். முதலிலே சூரிய பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். சூரிய பகவான் மேஷம் வீட்டில் இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்பது பொருள். அடுத்தபடியாக சந்திர பகவானை தெரிந்து கொள்வோம். சந்திர பகவான் ரிஷபம் வீட்டிலே இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்பது பொருள். அடுத்தபடியாக செவ்வாய் பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். செவ்வாய் பகவான் மகரம் வீட்டிலே இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்று பொருள். அடுத்தபடியாக புதன் பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். புதன் பகவான் கன்னி வீட்டிலே இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்று பொருள். அடுத்தபடியாக குரு பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். குரு பகவான் கடகம் வீட்டிலே இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்று பொருள். அடுத்தபடியாக சுக்கிர பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவான் மீனம் வீட்டிலே இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்று பொருள். அடுத்தபடியாக சனி பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். சனி பகவான் துலாம் வீட்டில் இருந்தால் உச்சமடைந்திருக்கிறார் என்று பொருள். மேலும் ராகு பகவான், கேது பகவான் இவர்களுக்கு ஒரு சில சோதனை ஜாம்பவான்கள் உச்சம் இல்லை என்று சொல்கின்றார்கள். சில ஜாம்பவான்கள் உச்சம் என்பது உண்டு என்று சொல்கின்றார்கள். அந்த உச்சம் என்பது உண்டு என்று சொல்லக்கூடிய ஜாம்பவான்களும் சாதாரண ஜாம்பவான்கள் இல்லை. லட்சக்கணக்கான சாதகங்களை ஆய்வு செய்தவர்கள். ஆதலால் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ரிஷபம் வீட்டிலே ராகு பகவான் உச்சமடைகிறார். விருச்சிகம் வீட்டிலே கேது பகவான் உச்சமடைகிறார். இப்பொழுது 9 கிரகங்களும் எந்தெந்த வீடுகளிலே இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை செய்யும் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துவிட்டேன். மேலும் மற்ற விவரங்களை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.